ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ்கோடி அழிந்த வரலாறு பற்றி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு காலத்தில் ரயில் நிலையம் இருந்தது, தபால் நிலையம் இருந்தது, பள்ளிக்கூடம் இருந்தது, தேவாலயம் இருந்தது, கடைகள், வீடுகள் என மக்கள் வாழ்ந்த ஒரு அழகான நகரமாக இருந்தது. ஆனால் இன்று அங்கே இருப்பது சிதைந்த கட்டிடங்கள், மணல், கடல் மற்றும் அந்த இடத்தின் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் அமைதியான சுவடுகள் மட்டுமே. அந்த இடம்தான் தனுஷ்கோடி. 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு பயங்கரமான புயல் இந்த நகரத்தின் வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றியது. அப்படியென்றால் தனுஷ்கோடியில் என்ன நடந்தது? அந்த ரயிலுக்கு என்ன ஆனது? ஒரே இரவில் ஒரு நகரம் எப்படி அழிந்தது? வாருங்கள், அந்த துயரமான வரலாற்று பயணத்தை தொடங்குவோம். தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் தீவின் தென்கிழக்கு முனையில் அமைந்திருந்த ஒரு முக்கியமான கடலோர நகரம்தான் தனுஷ்கோடி. இது இந்தியாவின் கடைசி முனைகளில் ஒன்றாக கருதப்பட்டது. ஒரு புறம் வங்காள விரிகுடா, மறுபுறம் மன்னார் வளைகுடா. இரண்டு கடல்களும் சந்திக்கும் இந்த பகுதி இயற்கை அழகால் மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அந்த காலத்தில் தனுஷ்கோடி ஒரு சாதாரண கிராமம் கிடையாது. அங்கே மக்கள் வாழ்ந்தனர். ரயில் நிலையம், தபால் நிலையம், கடைகள், பள்ளி, தேவாலயம் போன்ற பல வசதிகளும் இருந்தன. மேலும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு செல்லும் கடல் வழி போக்குவரத்திலும் தனுஷ்கோடிக்கு முக்கியத்துவம் இருந்தது. அதனால் இந்த சிறிய கடலோர நகரம் அப்போது மிகவும் பரபரப்பாக இருந்தது. அந்த காலத்தில் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி வரை ரயில் சேவை இருந்தது. பயணிகள் ரயிலில் தனுஷ்கோடி வந்து அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு செல்லும் வசதியும் இருந்தது. இதனால் தனுஷ்கோடி ஒரு முக்கியமான போக்குவரத்து மையமாக இருந்தது. ஆனால் 1964 டிசம்பர் மாதத்தில் வானிலை மெல்ல மாறத் தொடங்கியது. கடலில் உருவான புயல் மெல்ல மெல்ல வலுவடைந்தது. யாருக்கும் தெரியாது இன்னும் சில மணி நேரங்களில் தனுஷ்கோடி தனது பழைய உருவத்தை இழக்கப் போகிறது என்று. 1964 டிசம்பர் 22ஆம் தேதி இரவு தனுஷ்கோடியை ஒரு மிகப்பெரிய புயல் தாக்கியது. காற்றின் வேகம் மிக அதிகமாக இருந்தது. கடல் கொந்தளித்தது. பெரிய அலைகள் கரையை நோக்கி சீறி பாய்ந்தன. மழையும் காற்றும் ஒன்றாக சேர்ந்து தனுஷ்கோடியை தாக்கின. மக்கள் தங்கள் வீடுகளுக்குள் அச்சத்துடன் இருந்தனர். ஆனால் அந்த இரவு நடந்தது சாதாரண புயல் அல்ல. கடல் நீர் நகருக்குள் புகுந்தது. வீடுகள் சேதமடைந்தன. கட்டிடங்கள் இடிந்தன. தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டன. சாலைகளும் ரயில் பாதைகளும் கடுமையாக சேதமடைந்தன. தனுஷ்கோடி நகரமே கடல் மற்றும் மணலால் சூழப்பட்டு விட்டது. இந்த பேரழிவில் மிகவும் சோகமான சம்பவங்களில் ஒன்றுதான் ரயில் விபத்து. அந்த இரவு பயணிகள் ரயில் தனுஷ்கோடியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. புயல் காரணமாக நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. ரயில் தனுஷ்கோடி அருகே சென்றபோது பெரிய கடல் அலைகள் ரயிலை தாக்கின. ரயிலில் இருந்த பல பயணிகள் உயிரிழந்ததாக வரலாற்று பதிவுகள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் தனுஷ்கோடியின் அழிவை மேலும் சோகமானதாக மாற்றியது. ஒரு நகரம் மட்டுமல்ல, பல குடும்பங்களின் வாழ்க்கையும் அந்த ஒரே இரவில் சிதைந்தது. புயலுக்கு பிறகு தனுஷ்கோடியின் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பல கட்டிடங்கள் அழிந்திருந்தன. ரயில் பாதைகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டிருந்தன. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் சீர்குலைந்தது. இந்த பேரழிவுக்கு பிறகு தனுஷ்கோடியை மீண்டும் ஒரு பெரிய குடியிருப்பு நகரமாக உருவாக்குவது நடைமுறைக்கு ஏற்றதல்ல என்று அரசு கருதியது. இதன் காரணமாக அந்த பகுதி கைவிடப்பட்ட பகுதியாக மாறியது. ஒரு காலத்தில் மக்கள் கூட்டம் நிறைந்திருந்த தெருக்கள் மெல்ல மெல்ல வெறிச்சோடின. வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் சிதலங்கள் மட்டுமே அங்கே மிஞ்சின. அதனால்தான் தனுஷ்கோடி என்று பலரால் கோஸ்ட் டவுன், பேய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இன்று தனுஷ்கோடி முற்றிலும் மறைந்து விடவில்லை. அந்த பழைய நகரத்தின் சிதிலங்கள் இன்னும் சில இடங்களில் காணப்படுகின்றன. தேவாலயத்தின் சிதிலங்கள், பழைய கட்டிடங்களின் எச்சங்கள், ரயில் பாதையின் நினைவுகள், இவை அனைத்தும் அந்த காலத்தின் வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகின்றன. இன்று தனுஷ்கோடி ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகவும் உள்ளது. அங்கு செல்லும் மக்கள் அழகான கடலையும் இயற்கையும் ரசிப்பதோடு அந்த இடத்தின் சோகமான வரலாற்றையும் நினைவு கூறுகிறார்கள். தனுஷ்கோடியின் கதை ஒரு புயலின் கதை மட்டுமல்ல, அது இயற்கையின் சக்தியை மனிதன் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதற்கான ஒரு பாடம். ஒரு காலத்தில் மக்கள் வாழ்ந்த நகரம் ஒரே இரவில் இயற்கையின் கோர தாக்குதலால் சிதைந்தது. ஆனால் அதன் நினைவுகள் மட்டும் இன்றும் அந்த மணலில் அழியாமல் இருக்கின்றன. தனுஷ்கோடி ஒரு அழிந்த நகரம் மட்டுமல்ல, கடந்த காலத்தின் வழியையும் இயற்கையின் சக்தியையும் சொல்லும் ஒரு வரலாற்று சின்னம். இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.